கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இப்போது எண்ணாகமம் புத்தகம் 10வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக 2 எவைகளை செய்து கொள்ள வேண்டும்? 2 வெள்ளிப் பூரிகைகளை 2 வெள்ளிப் பூரிகைகளை எதற்கு உபயோகமாக செய்து கொள்ள வேண்டும்? சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும். வெள்ளிப் பூரிகைகள் எதனால் செய்யப்பட வேண்டும்? ஒரே வெள்ளித் தகட்டால். ஒரே வெள்ளித் தகட்டால் எத்தனை வெள்ளிப் பூரிகைகள் செய்யப்பட வேண்டும்? 2. 2 வெள்ளிப் பூரிகைகளை ஊதும்போது யார் ஆசரிப்பு கூடார வாசலில் கூடி வர வேண்டும்? சபையார் எல்லாரும். ஒரு வெள்ளிப் பூரிகையை ஊதும்போது யார் மோசேயினிடத்தில் கூடி வர வேண்டும்? இஸ்ரவேலில் ஆயிரவர்களுக்கு தலைவராகிய பிரபுக்கள். எத்தனை வெள்ளிப் பூரிகைகளை ஊதும்போது இஸ்ரவேலில் ஆயிரவர்களுக்கு தலைவராகிய பிரபுக்கள் மோசேயினிடத்தில் கூடி வர வேண்டும்? ஒரு வெள்ளிப் பூரிகையை. 2 வெள்ளிப் பூரிகைகளை முதலில் பெருந்தொனியாய் முழக்கும்போது எந்த பாளையங்கள் பிரயாணப்பட வேண்டும்? கிழக்கே இறங்கி இருக்கிற பாளையங்கள். 2 வெள்ளிப் பூரிகைகளை 2ஆம் தரம் பெருந்தொனியாய் முழக்கும்போது எந்த பாளையங்கள் பிரயாணப்பட வேண்டும்? தெற்கே இறங்கி இருக்கிற பாளையங்கள். பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கு எப்படி முழக்க வேண்டும்? பெரும் தொனியாய். வெள்ளிப் பூரிகைகளை பெருந்தொனியாய் முழக்கினால் யார் பிரயாணப்பட வேண்டும்? பாளையங்கள். வெள்ளிப் பூரிகைகளை ஊத வேண்டியதே அன்றி பெருந்தொனியாய் எதற்கு முழக்க வேண்டாம்? சபையை கூட்டுகிறதற்கு. சபையை கூட்டுகிறதற்கு வெள்ளிப் பூரிகைகளை என்ன செய்ய வேண்டும்? ஊத வேண்டும். யார் பூரிகைகளை ஊத வேண்டும்? ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர். ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கு பூரிகைகளை ஊதுவது என்ன கட்டளை? நித்திய கட்டளை. தேசத்தில் யாருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்தொனியாய் முழக்க வேண்டும்? துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு.
தேசத்தில் துன்பப்படுத்துகிற சத்ருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை எப்படி முழக்க வேண்டும்? பெருந்தொனியாய். பூரிகைகளை பெருந்தொனியாய் முழக்கும்போது யாருடைய சமூகத்திலே நினைவு கூறப்படுவீர்கள்? தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில். பூரிகைகளை பெருந்தொனியாய் முழக்கும்போது தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்யப்படுவார்கள்? நினைவு கூறப்படுவார்கள். பூரிகைகளை பெருந்தொனியாய் முழக்கும்போது யாருக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள்? பகைஞருக்கு நீங்களாகி. பூரிகைகளை எப்போது ஊத வேண்டும்? மகிழ்ச்சியின் நாளில், பண்டிகைகளில், மாத பிறப்புகளில், சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளும் செலுத்தப்படும் போது. பூரிகைகளை ஊதும் போது தேவனுடைய சமூகத்தில் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு எப்படி இருக்கும்? ஞாபக குறியாய் இருக்கும். எப்போது தேவனுடைய சமூகத்தில் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு ஞாபக குறியாய் இருக்கும்? பூரிகைகளை ஊதும்போது. எப்போது மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எழும்பிற்று? இரண்டாம் வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதியில். இரண்டாம் வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதியில் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எழும்பியது எது? மேகம். மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எழும்பியவுடன் இஸ்ரவேல் புத்திரர் எங்கிருந்து புறப்பட்டார்கள்? சீனாய் வனாந்தரத்தில் இருந்து. மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எழும்பியவுடன் யார் சீனாய் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டார்கள்? இஸ்ரவேல் புத்திரர். மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எழும்பியவுடன் இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்தரத்திலிருந்து எப்படி புறப்பட்டார்கள்? தங்கள் பிரயாண வரிசைகளாய். மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எழும்பி எந்த வனாந்தரத்தில் தங்கிற்று? பாரான் வனாந்தரத்தில். கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடி என்ன பண்ணினார்கள்? முதல் பிரயாணம் பண்ணினார்கள். எந்த சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோட முதல் புறப்பட்டது? யூதா சந்ததியார். முதல் புறப்பட்ட பாளையத்தின் கோத்திரங்கள் எவை? யூதா, இசக்கார், செபுலோன். முதல் புறப்பட்ட பாளையத்தின் பின்பு இறக்கி வைக்கப்பட்டது எது?
வாசஸ்தலம். இறக்கி வைக்கப்பட்ட வாசஸ்தலத்தை சுமந்து கொண்டு புறப்பட்டவர்கள் யார்? கெர்ஷோன் புத்திரரும் மெராரி புத்திரரும். வாசஸ்தலத்திற்கு பின்பு எந்த சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோட புறப்பட்டது? ரூபன் சந்ததியார். இரண்டாவது புறப்பட்ட பாளையத்தின் கோத்திரங்கள் எவை? ரூபன், சிமியோன், காத். இரண்டாவது புறப்பட்ட பாளையத்தின் பின்பு சென்ற லேவியின் வம்சம் எது? கோகாத்தியர். கோகாத்தியர் எவைகளை சுமந்து கொண்டு புறப்பட்டார்கள்? பரிசுத்தமானவைகளை. கோகாத்தியர் வந்து சேரும் முன் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணுபவர்கள் யார்? கெர்ஷோன் புத்திரரும் மெராரி புத்திரரும். கோகாத்தியர் வந்து சேரும் முன் கெர்ஷோன் புத்திரரும் மெராரி புத்திரரும் எதை ஸ்தாபனம் பண்ணுவார்கள்? வாசஸ்தலத்தை. கோகாத்தியருக்கு பின்பு எந்த சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோட புறப்பட்டது? எப்ராயிம். மூன்றாவது புறப்பட்ட பாளையத்தின் கோத்திரங்கள் எவை? எப்ராயிம், மனாசே, பென்யமீன். சகல பாளையங்களுக்கும் பின்னாக அவர்கள் சேனைகளோட புறப்பட்ட சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி எது? தான் சந்ததியார். நான்காவது புறப்பட்ட பாளையத்தின் கோத்திரங்கள் எவை? தான், ஆசேர், நப்தலி. இஸ்ரவேல் புத்திரர் புறப்பட்ட போது எதின்படி பிரயாணம் பண்ணினார்கள்? தங்கள் தங்கள் சேனைகளின்படி. மோசேயின் மாமன் பெயர் என்ன? ரெகுவேல். மோசேயின் மாமன் எந்த தேசத்தை சேர்ந்தவன்? மீதியான். மோசே மாமனாகிய ரெகுவேலின் குமாரன் பெயர் என்ன? ஓபா. உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன வாசஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம். யார் யாரிடம் கூறியது? மோசே ரெகுவேலின் குமாரனாகிய ஓபாவிடம். ஓபா தங்களோட கூட வந்தால் என்ன செய்வோம் என்று மோசே கூறினார்? நன்மை செய்வோம். நீயும் எங்களோட கூட வா, உனக்கு நன்மை செய்வோம். யார் யாரிடம் கூறியது? மோசே ரெகுவேலின் குமாரனாகிய ஓபாவிடம்.
கர்த்தர் இஸ்ரவேலுக்கு என்ன பண்ணி இருக்கிறார்? நல்ல வாக்குத்தத்தம். கர்த்தர் யாருக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்? இஸ்ரவேலுக்கு. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். யார் யாரிடம் கூறியது? மோசே ரெகுவேலின் குமாரனாகிய ஓபாவிடம். நான் வரக்கூடாது. யார் யாரிடம் கூறியது? ஓபா மோசேயிடம். ஓபா தான் எங்கு போக வேண்டும் என்று மோசேயிடம் கூறினான்? தன் தேசத்துக்கும் தன் இனத்தாரிடத்துக்கும். தன் தேசத்துக்கும் தன் இனத்தாரிடத்துக்கும் தான் போக வேண்டும் என்று விரும்பியது யார்? ஓபா. நீ எங்களை விட்டு போக வேண்டாம். யார் யாரிடம் கூறியது? மோசே ரெகுவேலின் குமாரனாகிய ஓபாவிடம். ஓபா எவைகளை அறிந்திருக்கிறான்? வனாந்தரத்திலே பாளையம் இறங்கும் இடங்களை. இஸ்ரவேலர்களுக்கு கண்களைப் போல இருப்பவன் யார்? ரெகுவேலின் குமாரனாகிய ஓபா. ரெகுவேலின் குமாரனாகிய ஓபா இஸ்ரவேலர்களுக்கு எவைகளைப் போல இருப்பான்? கண்களைப் போல. கர்த்தர் எங்களுக்கு செய்தருளும் எதின்படி உனக்கும் நன்மை செய்வோம் என்று மோசே ஓபாவிடம் கூறினான். நன்மையின்படி. கர்த்தர் செய்தருளும் நன்மையின்படி ஓபாவுக்கு என்ன செய்வதாக மோசே ஓபாவிடம் கூறினான்? நன்மை. இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு எத்தனை நாள் பிரயாணம் போனார்கள்? 3 நாள். இஸ்ரவேலர்கள் எதை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள்? கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு. எது இஸ்ரவேலர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன் சென்றது? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேலர்களுக்கு எதை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது? இளைப்பாறும் ஸ்தலத்தை. பாளையத்திலிருந்து பிரயாணம் போகிற போது பகலில் இஸ்ரவேலர்கள் மேல் தங்கியிருந்தது எது? கர்த்தருடைய மேகம். பாளையத்திலிருந்து பிரயாணம் போகிற போது கர்த்தருடைய மேகம் எப்போது இஸ்ரவேலர்கள் மேல் தங்கியிருந்தது?
பகலில். பெட்டியானது புறப்படும் போது, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய எவர்கள் சிதறடிக்கப்படுவார்களாக என்று மோசே சொல்லுவான். சத்துருக்கள். கர்த்தருடைய சத்துருக்கள் என்ன செய்யப்படுவார்கள்? சிதறடிக்கப்படுவார்கள். கர்த்தருக்கு முன்பாக ஓடி போகிறவர்கள் யார்? கர்த்தரை பகைக்கிறவர்கள். கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக எப்படி போவார்கள்? ஓடி போவார்கள். பெட்டி தங்கும்போது கர்த்தர் எப்படிப்பட்ட இஸ்ரவேலரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று மோசே சொல்லுவான். அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலரிடத்தில். அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலரிடத்தில் கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? திரும்ப வேண்டும். கர்த்தர் உங்களை பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துவாராக. கர்த்தர் இஸ்ரவேலராகிய அநேக ஆயிரவர்களிடத்தில் தங்கினது போல அவர்களுடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலும் தங்குவாராக. ஆமேன்.